வணக்கம், இது உங்கள் லேஸ்டம் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, டயலாக் பற்றி ஒன்று பார்க்கணும். ஸோ டயலாக்கில் பார்த்தீங்கன்னா டியா ஒன்று இருக்குது. ஸோ அது மூலம் நாங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு என்ன விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலாம்னு பார்ப்போம். ஸோ டயலாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ டியாண்டு இன்னத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நோம்பலாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கேட்க ஃபோன் பண்ணி தான் கேட்பீங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருந்தால் மாதத்துக்கு பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பில் செக் பண்ணுறது இல்லை ப்ரைஸ் செக் பண்ணுறது அப்படியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கேட்கும்போது அதுக்குரிய பதிலை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கொடுக்கும். ஸோ அதை விட நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் கேரோட நீங்கள் கதைக்கணும், ஒரு பர்சனோட கதைச்சி தான் உங்களோட தீர்வு எடுத்துக்கொள்ளணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அதில் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது உங்களுக்கு மாதம் ஃபுல்லாக ஃப்ரீ தான் செக் பண்ணுறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அனுப்பி கூட உங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி என்ன மாதிரி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மை டயலாக் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மை டயலாக் ஆப்பில் வேறு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா மை டயலாக் ஆப்பில் வந்து உங்களுக்கு ரீலோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்னொரு நம்பருக்கு ரீலோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை செக் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டா செக் பண்ணுறது, இல்லை எவ்வளோ பேலன்ஸுக்கு செக் பண்ணுறதா இருக்கட்டும், என்னென்ன பேக்கேஜ் புதுசாக வந்திருக்குன்னு செக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் எப்படி பார்க்குறது என்று நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டியா மூலம் கன்வர்சேஷன் எப்படி செய்யுது அப்படின்னு வந்து தெரிஞ்சு கொள்வோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ஸ்டோரில் போய் இப்படி மை டயலாக் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணால் அப்புறம் தான் செய்கிறது. இதெல்லாம் எப்படி செய்கிற நிறைய விஷயங்கள் வீடியோஸாக போட்டிருக்கேன். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐ பட்டன்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஷோ ஆகி கொண்டு என்ன நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த நம்பர் வந்து மேலே தெரிஞ்சு கொள்ளும். ஸோ அது கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா மணி, டேட்டா, வாய்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணுறது, ஒரு புது பேக்கேஜ் எப்படி அப்லோட் பண்ணுறது, என்னென்ன பேக்கேஜ் டயலாக்ல இருக்குது, ரிங்கிங் டோன் ஆட் பண்ணுறது எப்படி, எல்லா விஷயத்தை பற்றி நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னா பழைய வீடியோஸில் பாருங்கள். ஸோ பே ஆஸ் யூ ஜூஸ் அப்படின்னா என்ன, டயலாக்ல ஆஃபர் என்னென்ன இருக்குது, இந்த ஆஃபரெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்கிற அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படின்னு கமெண்ட் அடிங்க. அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோவில் நம்ம வந்து போட்டுக்கொள்ளக்கூடியமா இருக்குது, உங்களுக்கு தேவையேண்டா. ஸோ அதுக்கு கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு ஹெட்செட் படம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். மேலே சப்போர்ட் அப்படின்னு போட்டு ஓப்பன் ஆகும். இதிலேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. சாட் வித் டியா, ஹெல்ப் சென்டர், ஆஸ் கம்யூனிட்டி, மேக் எ ரீக்வெஸ்ட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஹவு டு வீடியோ அப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. புக் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ஸில் ஒரு ஏஜென்ட்டோட காய்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் ஏஜென்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஷோ ஆகும். இப்போ நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க 1777 வருது. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேரோட நேரடியாக காய்ச்சி கொள்ளலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2 இருந்தால் நீங்கள் கதைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் காய்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து காசு அறுவடைப்படம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நான் பேக் வந்துட்டேன். இதில் வந்து நான் இப்போ சாட் வித் டியா தான் சொல்லித்தர போகிறேன். மெட்டீரியல் சும்மா உங்களுக்கு சாம்பிள் சொல்லித்தரேன். ஹெல்ப் சென்டர் என்ன அப்படின்றலாம். இதில் மேக் எ ரீக்வெஸ்ட் அப்படின்றது இருக்குது. அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களுக்குரிய ஒரு பிரச்சனை ஒன்று கொடுத்துருக்கீங்க, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் இதில் வந்து உங்களோட ரீக்வெஸ்ட்டை வந்து பதிவிடலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரீக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்றது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஒரு தீர்வு என்ன மாதிரி கம்ப்ளீட் ஆகிட்டுதா இல்லை இன்கம்ப்ளீட்டில் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் இந்த ரீக்வெஸ்ட் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் இந்த பில்லிங் சார்ஜிங் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுதுன்ற காண்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 தரம் கம்ப்ளீட் ஆகிட்டது. பட் அப்படி இருந்தும் அந்த ப்ராப்ளம் வந்து சோல்டு ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம், திருப்பியும் கொடுத்துருக்குறேன். அது இன் ப்ராசஸில் நிற்கிது. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதில் போய் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து சாட் வித் டியாண்டுக்கெலாம் போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களை வந்து இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஹாய் அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணப்படுது. வெல்கம் டு டயலாக், மை நேம் இஸ் டியா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுலாம் கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் கேட்டிருக்காங்க. உங்களுக்குரிய லாங்குவேஜ் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை கொடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கணும் இங்கிலீஷ், சிங்களோட சிங்களம், தமிழோட தமிழ். ஸோ நான் இப்போ தமிழில் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தான், ஒரு பர்சன் இல்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தான் செஞ்சு கொள்ளும். ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு தேவையான சேவையை தெரிவு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மொபைல், தொலைக்காட்சி, ஹோம் ப்ராட்பேண்ட், மொபைல் ப்ராட்பேண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பிரச்சனை, உங்களுக்கு என்ன சேவை தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நான் இப்போ மொபைல்ன்றதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா திருப்பி வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் வேவு கிளிக் 2-3 ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து மொபைல் நிலுவை, உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்க்க முடியாது. இதில் பார்க்கலாம். இபில், டேட்டா பயன்பாட்டை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், அதில் போகலாம். ஸோ அடுத்த இணைப்பு நிலை, மிகுல் இணைப்பு தொகை, பேக்கேஜை மாற்ற போகிறீங்க அப்படின்னா இதில் போய் பார்க்கலாம். ஸோ ரோமிங், சேதமடைந்த ரீலோட் அட்டைகள், இல்லை புகார் அளிக்கிறது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்று இருக்குது, இதை பற்றி புகார் அளிக்கணும். உங்கள் டேட்டா வந்து கூட வெட்டுற மாதிரி கிடக்குது, இல்லை வந்து உங்களுக்கு கவரேஜ்
வரவே மாட்டுதான், இல்லை உங்கள் டேட்டா வந்து ஆட் பண்ணப்பட மாட்டுதான், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது டயலாக் சம்மந்தப்பட்டு. ஸோ அதுகளை வந்து நீங்கள் இந்த புகார் அளிக்கையில் போய் நீங்கள் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக போகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் விசாரிச்சுட்டு அதுக்குரிய தீர்வை வந்து வழங்குவாங்க. ஸோ உங்கள் ரீலோட் அட்டை பலதாகிட்டு சேதமடைஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் இந்த சேதமடைந்த ரீலோட் அட்டையில் போய் நீங்கள் உங்கள் ரீலோட் அட்டை நம்பரை பெற்றுக்கொள்ளலாம். கொடுப்பனவு முன்கொடுப்பனவு எல்லாம் கொடுத்துருக்காங்க பேக்கேஜ்களுக்கு. மற்றும் மொபைல் மற்றும் சாதனங்கள் மொபைல் டேப் உதிரிப்பாங்களுக்கு வந்து இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாம் கூட மெயினாக நாம் வந்து இதில் பாவிக்கிற என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புகார் அளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். சேதம் அந்த அட்டையை பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மொபைல் நிலுவையெல்லாம் நாங்கள் நார்மலாக பார்த்துக்கொள்ளலாம், அவங்க எல்லாம் தெரியும். ஸோ இதில் புகார் அளிக்கின்றதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ புகார் அப்படி அளிக்கிறன்றபடி தான் நான் பார்க்க போகிறோம், அதனால தான் புகார் அளிக்க கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சரி உங்களுடைய மொபைல் பிரச்சனை தீர்வு காண்போம்னு போட்டு கீழே இந்த பிரச்சனை தொடர்பாக எங்களிடம் ஏற்கனவே புகார் அளித்து உள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆம் என்ற ஆம், இல்லை என்றால் இல்லை என்று கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பகுதிகளில் உங்கள் பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு கட்டணம் மற்றும் ரீசார்ஜ் பிரச்சனை உள்ளது, நான் ஒரு நெட்வொர்க் மற்றும் கவரேஜ் சிக்கலை எதிர்கொள்கின்றேன், எனது சேவை சம்பந்தமான சிக்கல் உள்ளது, மேலதிக சேவைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளது, எனது பில் தொகை மற்றும் டேட்டா பாவனைகள் சிக்கல் உள்ளது, நான் ரோமிங் சிக்கலை எதிர்கொள்கின்றேன். இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளணும். எனக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ நான் இந்த பில் தொகை மற்றும் டேட்டா பாவனையில் சிக்கல் உள்ளதுன்ற வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்குரிய நம்பர் என்னவோ அந்த நம்பர் நாங்கள் இதில் வந்து அடிச்சு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஓப்பன் ஆகி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட பிரச்சனை எதுக்குள்ள பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னது டேட்டா பாவனை சிக்கல் இருக்குது, இலவச வளங்கள் எனக்கு ஒதுக்கப்படவில்லை, இல்லை 4G பிளாஸ்டரில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை பில் தொகையில் சிக்கல் இருக்குது, கடன் தொடர்பான சிக்கல் இருக்குது, எனக்கு எல்லையற்ற ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் திட்டத்தில் சிக்கல் உள்ளது, ஒவ்வொரு இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனை வந்து எதுக்குள்ள வருதுன்ற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் இதுக்கு அங்கே உங்களை செலக்ட் பண்ணி காட்டலை. ஸோ இதில் ஒரு நம்பரை நீங்கள் கொடுத்தா பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதுக்கு பிறகு உங்களோட பிரச்சனையை பற்றி கேட்பாங்க, எல்லாம் நீங்கள் தெரிந்து எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போடுவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் போன அப்புறம் உங்களுக்கு அதுக்குரிய முகவர் வந்து உங்களோட தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனை பற்றி விளக்கமாக எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதுக்குரிய தீர்வை வந்து வழங்குவார். ஸோ நீங்கள் வந்து பேக் போக போகிறீங்க அப்படின்னா BACக்கு சொல்லியிருக்காங்க பேக்குண்டு. ஸோ அதை கொடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முதல் போன மெனுவுக்கு நீங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் உங்களோட இதை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதே போல் நீங்கள் வந்து உங்களோட முகவரோட கதைக்க போகிறீங்க, ஒரு முகவரோட சேட் மூலம் கதைக்க போகிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கதைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கதைக்கிறது, அது எப்படி தொடர்பு கொள்வது அவங்கள. அப்போ இது வந்து இப்போ சேட் மூலம் காய்க்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே காய்ச்சி விடலாம், மாதம் எத்தனை தடவை ஃப்ரீயாக காய்க்கலாம். கோல் காய்க்கிறது தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி செஞ்சு கொள்வது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் எப்படி அது செய்கிறது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து முதல் வந்து காய்ச்ச ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா கேன் ஐ டாக் டு ஏஜென்ட் அப்படிங்கிற இந்த கீழே வர டைப்பில் மெசேஜ் பண்ணி அனுப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போ அங்கே அண்டர்ஸ்டூடெண்ட் போட்டு ஒரு ஏஜென்ட் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்குரிய உங்களோட கியூன் நம்பர்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் என்று கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து முதலாம் நம்பருக்குரிய ஆள் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து அதில் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க கேள்வி, பட் நம்ம வந்து ரீப்ளை பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குமெண்டா ஒரு 120 செகண்ட் பார்த்து கொண்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரீப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது க்ளோஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ போட்டிருக்காங்க 60 செகண்ட் நான் வெயிட் பண்ணி இருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ட்டு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த செஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுது, நாங்கள் வந்து எந்த ரீப்ளையும் பண்ணாடியா க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி நாங்கள் வந்து இவரோட வந்து சேட் பண்ணியே நாங்கள் வந்து அவங்களோட பிரச்சனையை சொல்லிக்கொள்ளலாம். அது மாதிரி ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனையை வந்து இன்னும் தெளிவாக அவங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். இதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது டயலாக் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு. ஸோ விளங்கப்படுத்திக் கொள்ளலாம், இதான் எங்களுக்கு பிரச்சனைக்கு இந்த மாதிரி தீர்வு காண்ற அப்படின்னு நீங்கள் விளங்கப்படுத்திக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதுக்கு தீர்வு நீங்கள் வந்து சரியான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இல்லை அதுக்கு கம்ப்ளைண்ட் போனால் நீங்கள் அதுக்குள்ள கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து இதிலேயே ரைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மைடலக் ஆப்பில் இருக்க டியா மூலம் உங்களோட பிரச்சனையை எப்படி தீர்வு காண்றது, அதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஏசி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல் மைடலக் ஆப் நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ மைடலக் ஆப்லேருந்து டயலாக் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்ளணும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும், மேலே ஐ பட்டன் இருக்குது, கீழே லிங்க்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். மற்றும் நல்ல சந்திக்கும் முறை உங்கள் வருது ஏசி தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.